இன்னைக்கு நவராத்திரியோட 5ஆம் நாள். இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்கந்தமாதா. இந்த அம்பாளை வணங்குறதுனால ஐஸ்வர்யம் விருத்தியாகும், மன அமைதி கிடைக்கும், புத்திர பேரும் கிடைக்கும். தன்னோட மடியில முருகனை உட்கார வச்சிருக்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த அம்பாள் சிம்ம வாகனத்தின் மேல் அமர்ந்திருப்பாங்க. இந்த அம்பாளுக்குரிய ஸ்லோகம்: சிம்ஹாசன கதா நித்யம் பத்மாச்ரித கரத்பயா சுபதாசு சதா தேவி ஸ்கந்தமாதா யசஸ்வினி ஓம் ஸ்கந்தமாதாயே நமக. இதுக்குரிய பொருளை பார்க்கலாம். சிம்ஹாசன கதா அப்படின்னா எல்லா நேரங்களையும் சிம்மாசனத்தின் மேல் அமர்ந்திருக்க கூடியவளே. நித்தியம் அப்படின்னா எப்பொழுதுமே. பத்மாச்ரித கரத்பயா, 2 கரங்கள்லயுமே பத்மம் ஆகிய தாமரை மலரை கொண்டிருக்கக்கூடியவள். சுபதாசு சதா தேவி, எப்பவுமே எனக்கு சுபத்தையும் சகல சௌபாகியங்களும் கொடுத்தருளக்கூடிய ஸ்கந்தமாதா யசஸ்வினி அப்படின்னா அழகு நிறைந்தவளும் அனைவராலும் கொண்டாடப்படுபவளும் ஆகிய ஓம் ஸ்கந்தமாதாய் நமக. ஸ்கந்தமாதாவே உன்னை வணங்குகிறேன். இந்த அம்பாளுக்கு பிடித்த வாத்தியம் ஜல்லரி, மலர் சந்தன இலை, ராகம் பந்துவராளி. இவங்களுக்கு பொட்டு சந்தனத்துல வைக்கிறது விரும்புவாங்க. தானமா வைடூரியமும் குளிக்கிறதுக்குரிய திரவியமா சந்தனத்தை விரும்புவாங்க. இந்த அம்பாளுக்கு நைவேத்தியமா தயிர் சாதம் படைக்கிறது வழக்கம். கோலம் போடுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருளா கடலையும் கோல வகை பறவை இனத்தை வரையறதையும் அவங்க விரும்புவாங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியலன்னா ஓம் ஸ்கந்த மாதையே நமக அப்படின்னும் இல்ல ஓம் சண்டிகாயே நமக அப்படின்னும் சொல்லலாம்.